அண்ணாமலை அப்படியே வந்தாலும் நான் என்ன பொறுத்தவரை நான் பாக்குறது உனக்கு துட்டி அதுப்பா, இவ்வளவு பணம் செலவழிக்கிறிய, இவ்வளவு நாள் நீ வண்டி ஓட்டிக்கிட்டு தானே இருக்க, எங்க இருந்து வந்துச்சு? சரி, நேற்று வர மோடி பெரிய பிரில்லியன்ட் அமித்ஷா, அப்ப அவங்க 2 பேரும் எடுத்த முடிவு தமிழ்நாடை பொறுத்தவரை முட்டாள் ஆயிட்டானுங்க 2 பேரும். அப்படியாவது சொல்லணும்ல, டேய் தமிழ்நாடை பொறுத்தவரை முட்டாள் மாதிரி போய் ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்துட்டான், தனியா இருந்திருக்கணும், அப்படியாவது சொல்லணும்ல. சரி, என்ன தலைவனை ஆக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவும் கிடையாதுடா, அப்படி சொல்லு. அப்ப மோடியும் அமித்ஷாவும் முட்டாள்னு நீ சொல்றியா? இப்போ முட்டாள் தானே இவரை பொறுத்தவரை. நான் அப்படி முட்டாள்னு சொல்லல, உன்னை பொறுத்தவரை அதானே அர்த்தம். இல்லைன்னா எப்படா நேற்று வர நீனு அவ்வளவு பேரையும் வா மோடிட்ட வா மும்மொழியா இருந்தா என்ன, ஒரே மொழியா இருந்தா உனக்கு என்ன? மும்மொழி உனக்குத்தான், உன் தமிழ் படிச்சுக்கோன்னு தானே உனக்கு கன்செஷன் கொடுத்துருக்காருல்ல. அட்லீஸ்ட் இன்னும் அடுத்த இடம் ஜெயிச்சு வர்றது வரை உன்னை தமிழ் படிக்க விட்டுருவாரு, பயப்படாத, படி. ஹிந்தி படிச்சுன்னா இன்னைக்கு நார்த்ல இருந்து 1.5 கோடி மக்கள் இங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க சார், 1 கோடின்னே வைங்களேன், ஹிந்தி படிச்சுட்டு தானே இருக்கான். எல்லாரும் எங்க டைடல் பார்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அங்கேயும் இருக்கான், பாத்திரம் கழுவுறது, பெட்டி தூக்குறது சார். அதாவது ஹிந்திங்க கூடியது ஒரு லாங்குவேஜ்.